ஈத் விளாக் பார்க்கலாமா? காலையில் ஸ்வீட் செய்கிறதுக்காக வட்டலப்பம் ரெசிபி தான் வந்து செஞ்சேன். வட்டலப்பம் ரெசிபி ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்து செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து செஞ்சதே கிடையாது. அதுக்கு 1 கப் அளவில் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 1 கப் அளவில் முட்டை எடுத்துட்டேன். இது தேங்காய் பாலும் முட்டையும் சரிசமமாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முட்டையை விட கம்மியான அளவு தான் பால் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப கட்டி மாதிரி வரல, கொஞ்சம் சலசலப்பாக இருந்துச்சு. ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒன்றும் இனி ஒரு பேனில் ஒன்றுமே வச்சுட்டேன். கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வேகிறதுக்கு. இனி ஒரு ஸ்வீட் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ் கீர் தான் வந்து செஞ்சேன். பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கையில நல்லா கிரஷ் பண்ணிட்டு கொதிக்கிற பால்ல போட்டாச்சு. ரைஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள், அதோட வந்து மில்க் மேட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் கீர் வந்து ரெடி ஆயிரும். ஃபைனல் டச்சா நெய்யில முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் பொரிச்சு கொட்டியாச்சு. நெய் சேர்த்தாம சும்மா நட்ஸ் மட்டும் நல்லா கிரஷ் பண்ணியுமே வந்து போட்டாலே சூப்பர் டேஸ்டா இருக்கும். மில்க் மேட் பாதி, சக்கரை பாதி சேர்த்திருக்கேன். ஃபுல்லா மில்க் மேட் சேர்த்து செஞ்சா அதை விட சூப்பரா இருக்கும். நல்ல கிரீமியான ரைஸ் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். காலையில ஸ்வீட்காக ரைஸ் கீர் வட்டலப்பம் தான் செஞ்சேன். எங்க ஊர்ல எல்லாம் வட்டலப்பம் ரெசிபி எல்லாம் நாங்க செய்யவே மாட்டோம். ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுக்குவோம். ஸ்பெஷலா வந்து ஈத்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் தான் அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் தான் ரெடி ஆயிட்டு தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈத் முபாரக் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போச்சு பெருநாள். மதியத்துக்கு பிரியாணி, சில்லி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல கடைக்கு போனோம். அவ்வளவுதான், எங்களோட ஈத் முடிஞ்சு.